சென்னை கோயம்பேடு மலர் சந்தையில் கடந்த 2 வாரங்களாக பூக்களின் விலை தொடர்ந்து சரிவை சந்திப்பதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லக்ஷ்மணன், வியாபாரிகளின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? பூக்களின் விலை கடும் சரிவை சந்தித்து வரும் நிலையில் விலை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். கடந்த 2 வாரங்களாகவே பூக்களின் விலையானது மிகவும் சரிந்துள்ளதால் சரியான விற்பனை இல்லாததால் தினமும் கோயம்பேடு பூ சந்தையில் 10 டன்னிற்கு மேலாக பூக்கள் குப்பையில் கொட்டப்படுவதாக விற்பனையாளர்கள் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர். அந்த நிலையில் மல்லிகைப்பூ கடந்த வாரம் 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வந்த நிலையில் இன்று நிலவரப்படி 700 ரூபாய் குறைந்து 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக சம்மங்கிப்பூ 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் 20 ரூபாய் குறைந்து 30 ரூபாய்க்கும், பன்னீர் ரோஸ் 50 ரூபாய்க்கிலிருந்து 30 ரூபாய் குறைந்து 20 ரூபாய்க்கும், அரளிப்பூ 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் 20 ரூபாய் குறைந்து 30 ரூபாய்க்கும், கனகாபுரம் பூ 900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று 200 ரூபாய் குறைந்து 700 ரூபாய்க்கும், சாமந்தி பூ 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வந்த நிலையில் 30 ரூபாய் குறைந்து 20 ரூபாய்க்கும், சாதி மல்லி 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வந்த நிலையில் 100 ரூபாய் குறைந்து 400 ரூபாய்க்கும், அதனைத் தொடர்ந்து இந்த சாக்லேட் ரோஸ் 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வந்த நிலையில் 20 ரூபாய் குறைந்து 20 ரூபாய் என பல்வேறு பூக்களின் விலையானது மிகவும் சரிவான காணப்பட்டு வருவதாக விற்பனையாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் பல்வேறு மாநிலங்களில் இருந்து கோயம்பேடு சந்தைக்கு வரக்கூடிய பூக்களின் வரத்து சராசரியாக இருந்தாலும் கூட விற்பனையானது மிகவும் தாழ்வாக உள்ளதாக தெரிவித்து வருகின்றனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மாற்றப்பட்டதன் எதிரொலியாக பொங்கல் பண்டிகையில் இருந்தே பொதுமக்களின் விற்பனையானது முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது எனவும், இதில் குறிப்பாக சில்லறை விற்பனை தான் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக நாளுக்கு நாள் இந்த பூக்களின் விற்பனையானது மிகவும் மந்தமாகி வருவதால் பூக்களின் விற்பனையானது அதிகமாக கீழே கொட்டப்பட்டு வருவதால் இந்த விற்பனையாளரின் வாழ்வாதாரம் மிகவும் கேள்விக்குறியாக உள்ளதாக, இதற்கான நடவடிக்கை அரசு கூடிய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.